திருவள்ளூர் அருகே தனிநபரால் அமைக்கப்பட்ட தீண்டாமை வேலியை அகற்றிய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பில் வீடு கட்டி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கம் அருகே அம்மனப்பாக்கத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த சில குடும்பத்தினர் ஒரு தலைமுறையாக வசித்து வருகின்றனர். அவர்கள் வசிக்கும் இடத்தில் பாதி சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்திற்கும் மற்றொரு பாதி குமார் என்ற தனிநபருக்கு சொந்தமானது எனவும் கூறப்படுகிறது. பட்டியலின மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவிற்கு குமார் தரப்பில் தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஏற்படுத்தி கொடுத்த ஒற்றையடி பாதை பயன்படுத்த தகுதியற்றதாக கூறி மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். இந்த விவகாரத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் தீண்டாமை வேலியை அகற்றி நடவடிக்கை எடுத்தார். ஆனால் தீண்டாமை வேலி முழுமையாக அகற்றப்படவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் 6 மாதங்களுக்குள் அரசு சார்பில் மாற்று இடத்தில் வீடு கட்டி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்தனர். அடிப்படையில் தற்காலிகமாக நாங்கள் இந்த ஒரே ஒரு கம்பியை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். இதுக்கு கடுமையான அப்ஜெக்ஷனை இந்த பட்டாதாரர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அதை கலைஞர் கனவு இல்லத்தில் அவங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டா இடத்துல அவங்கள மனு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பட்டா கொடுத்து அதை உடனடியாக ப்ராசஸ் பண்ண சொல்லி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். வீடும் கட்டித்தரணும். அப்போ தான் நாங்கள் 3 சென்ட் இடம் கொடுத்தா தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் நகருவோம். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அரசு? வழி திறந்து விட்டுருக்காங்க கேட்டதுனால. அதுவும் 6 மாதம் வழி 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. நீர்நிலை பகுதியில் குடியிருந்து வரும் இந்த மக்களுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு அரசு சார்பில் மாற்று இடத்தில் 1.5 சென்ட் இடம் ஒதுக்கப்பட்டது. சிலர் அந்த மாற்று இடத்தில் வீடு கட்டி குடியேறிய நிலையில் எஞ்சிய மக்கள் தீண்டாமை வேலியால் பாதிக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.